சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒருக்கும் எனது காலை வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கி அண்மையிலே ஒரு பைக்கில் போகிற நேரம் நான் அவதானித்து கொண்டிருந்தேன். அநேக நாட்கள் நான் பைக் ஓடியிருக்கேன். சில நேரம் நாங்கள் அவதானிக்கிறது குறைவாக இருக்கிற காரியம். அவதானிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் போடப்பட்டிருக்கு. முதல் 1லேருந்து இல்லாட்டி 10லேருந்து 40 கிலோமீட்டர் மட்டும் ஒரு பச்சை கலரில் போடப்பட்டிருக்கும். ஆகவே எனக்கு பின்னால் வந்தவர் தான் ஒரு கேள்வி கேட்டார், இது என்ன இதில் பச்சை கலர் பிறகு சிவப்பு கலர்? அப்போ தான் நானும் யோசிக்க தொடங்கினேன். முதல்ல கவனிக்கிறது இல்லை, அதில் அர்த்தம் என்ன? அந்த முதல் 40 கிலோமீட்டருக்கும் பச்சையாக இருக்கும். ஆகவே நீ எவ்வளவு தூரம் இந்த வாகனத்தில் பயப்படாமல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் நீ ஓடுனா பரவாயில்லை. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பாக போடப்பட்டிருக்கும். என்ன காரணம் தெரியுமா? நீ போகலாம், போனால் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறியோ இல்லாட்டி மறு உலகத்துக்கு போவியோ உண்ட கரத்தில் இருக்குது, டேஞ்சர் தான் இருக்குது. ஆகவே அந்த வாகனத்திலே செய்கிற வேளையில் அவர்கள் போடப்பட்டிருக்க காரியம், நீங்கள் இப்படி போனால் நல்லோ இப்படி போனால் ஆபத்து என்று சொல்லி அன்பர்களே, எங்களது வாழ்க்கையிலேயும் எங்களது இருதயம் என்பது எங்களது நினைவு உள்ளான காரியம் வேதாகம் சொல்லுற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இன்னைக்கு கதைக்கிற காரியம் எங்களது இருதயத்தை பாதுகாத்து கொள்வதிலே 2வது காரியம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களுக்கு உருவ குத்தி கொண்டிருக்கிறார்களோ. இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த பகுதி நீங்க எப்படி இழுப்புண்டு போறீங்கன்னு போடப்பட்டிருக்கு. அப்படியே இல்லாமல் போகிறீர்கள் என்று. பணத்தை சம்பாதிக்கிறது வேதாகம் தப்புன்னு சொல்லல. பண ஆசை என்று சொல்கிற நேரம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கதான காரியம் எது என்று சொன்னால், எங்களது வாழ்க்கையில அளவுக்கு அதிகமாக நாங்கள் மீறிக்கிட்டு போறோம்னு சொன்னால் அதை குறித்து தான் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுது. ஆகவே 2வது காரியம் நாங்கள் உங்கள் மத்தியில் வைக்கிறதான காரியம், உங்கள் திருப்தியின் அளவீட்டை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. அதாவது எங்களது இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுதலே 2வது காரியம். நாங்கள் வைத்திருக்க திருப்தியின் அளவீட்டை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஓவரா போயிடாதீங்க. கூடுதலான ஆசை பேராசையிலே போய் நீங்கள் இழந்து போகிறாதீர்கள். மக்களோட ஆசைகள் எங்களுக்கு சரீரத்தை பார்த்து சொல்ல முடியாது, அவங்களோட உருவத்தை பார்த்து சொல்ல முடியாது. உள்ளத்திலே எங்களது ஆசைகளை குறித்து இல்லாட்டி திருப்தியை குறித்து அளவில்லாட்டி நாங்கள் எந்த திசையிலையும் எந்த தப்பையும் செய்து கொண்டு போகலாம். ஏன்? எங்களுக்கு ஒரு அளவு இல்லையா அன்பானவர்களே? ஆனால் எங்களை படைத்த தெய்வம் எல்லாருக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அவர் நிர்ணயிச்சிருக்கார். சரியானது தப்பானது நிர்ணயிச்சிருக்கப்படினாலே அந்த அளவீட்டு அடிப்படையில் போவிட்டாட்டி மிகவும் கஷ்டத்துக்கு போகும். அதான் சொல்லுவாங்க, அளவுக்கு கூடுதலாக போனோம்னு சொன்னால் பாருங்க அமிர்தமும் நஞ்சா மாறும். அது சாப்பாட்டும் அதே தானே. கூடுதலான விதத்திலே நாங்கள் இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால் பிரச்சனையாக போகும். இல்லாட்டி எந்த ஆகாரத்தையும் கூடுதலாக சாப்பிட்டா எங்களது சரீர ரீதியிலேயும் நாங்கள் நோய்வாய்ப்படுவோம். அதே மாதிரி தான் எங்களது சிந்தனையிலையும் அளவுக்கு அதிகமாக நாங்கள் போகிறோம்னா அது எங்களது வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கும், குடும்பத்தை சீர்கெடுக்கும், குடும்பத்தை உடைத்து போடும். அது ஒரு மனைவியாக நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, எங்களது வீட்டிலே குறைவு இருக்கு, மற்ற வீட்டுகளை ஒப்பிட்டு நீங்கள் கணவனை நச்சரித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கதான சந்தோஷம் இங்கே இல்லாமல் போகும். எங்களது பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் போல படிக்கவில்லை, சம்பாதிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் உங்களது எதிர்பார்ப்பை கூட வைத்திருப்பீர்கள்னு சொன்னால் அந்த பிள்ளைகளின் எதிர்காலமும் சீர்குலைந்து போகும். எதிர்பார்ப்பு இல்லாத பிள்ளைகள் வருவார்கள். கடந்த காலத்தில் எங்களது வாழ்க்கையில கிடைக்காத காரியங்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம்னாலும் அது எங்களை அழிச்சு போட்டுரும். அண்மையில் ஒருவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட வீடு கிடைக்கல, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை திருமணம் முடிச்சிருந்தா நன்றா இருக்குமேன்னு சொன்னார். சில பேர் அப்படி இருக்கிறார்கள். திருமணம் முடித்தும் இவரை நான் முடிக்கவில்லை என்று சொல்லி ஏங்குகிறவர்கள் அநேகர். அவர்களுக்கு பேரப்பிள்ளைகளும் இருக்கு. அத்தனை பிள்ளைகள் எல்லாம் இருந்து கொண்டும் கடந்த காலத்தில் இவரை திருமணம் முடித்தால் நான் நன்றாக இருந்திருப்பேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அநேகர் அன்பானவர்களே.
உங்களது வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான விதத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு திசையிலே போகிறீர்கள்னா ஜாக்கிரதையாக இருங்கள். அது எங்களை இல்லாமல் ஆக்கிவிடும், அழித்து போடும். ஆகவே எங்களது உள்ளான வாழ்க்கையிலே திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? வேதாகம் சொல்லுது, போதுமென்ற ஒரு மனம் இருக்கிறதா? அதற்காக நாங்கள் படிக்காமல் சம்பாதிக்காமல் இருங்கன்னு நான் சொல்லவில்லை. முன்னோக்கி போக வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். மற்றவர்களை கீழே தள்ளி முன்னேறுகிற காரியம் அல்ல, மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக முன்னேறி கொண்டு போகிற காரியம் அல்ல. தேவன் எங்களை அழைத்த இல்லாட்டி தேவன் எங்களுக்கு கொடுக்கிற அந்த பொறுப்புலையும் சிறப்பாக நேர்மையாக முன்னேறி போவது அவசியம் அன்பானவர்களே. ஆனா நீங்க அளவுக்கு அதிகமாக யோசிங்கன்னா அது டேஞ்சர் தான். அண்மையில் இலங்கையில் பார்க்குற நேரம் அநேக விபத்திலே மறிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் இந்த நேரம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து சொன்னாங்க, அந்த வாகன விபத்திலே மறித்தவர்கள் அநேக ஆக்சிடென்ட் மறித்தது மாத்திரமில்லை, விபத்துகளுக்கும் காரணகர்த்தா யார் தெரியுமா? அந்த எல்போட் போட்டு ஓடுறவர்கள் அல்ல. அந்த எல்போட் போட்டு ஓடுறவங்க எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ், தேர்ச்சி பெற்ற அந்த பயிற்றுனர்களோ இல்லாட்டி தேர்ச்சி பெற்ற வாகனத்தை செலுத்துறவர்கள் தான் அந்த ஆக்சிடென்ட்டை மறிச்சாங்க. ஏன்? அவர்களுக்கு நம்பிக்கை கூட, நான் நல்லா வாகனத்தை ஓட்டுவேன், எனக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லி அந்த ஓவர் ஸ்பீட்ல அவர்கள் வேகமாக செல்லுகிற வேளையிலே கட்டுப்பாட்டை இழப்பார்கள், சூழ்நிலை மாற்றத்தை கொடுக்கும், மரித்து போனவர்கள் அநேகர். உங்களது வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு அளவை வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்களது காரியங்களை விட்டு வெளியே செல்வீங்கன்னா ஜாக்கிரதை. அதனால தான் வேதாமத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த 10 கற்பனைகள் ஒரு அழகான காரியம். இன்னொருவரது பொருளை நீ விரும்பாதே, இச்சியாதே. இன்னொருவரது வேலைக்காரரை இச்சியாதே. இன்னொருவரது கணவனையோ மனைவியது இச்சாதுன்னு சொல்ல போடப்பட்டிருக்கு. இன்னொருவருக்குரியதை நீ இச்சிக்காதே. இச்சிப்பது என்பது எங்களோட இருதயத்தில் இருக்குது, யாருக்கும் தெரியாது. இன்னொருவரோடு நாங்கள் இருப்பது போல இன்னொருவது பொருளோ இன்னொரு காரியங்களை எடுத்து அனுபவிப்பது போல இருதயத்திலே நாங்கள் செயல்படலாம். மாணவர்களே, அளவுக்கு அதிகமாக நாங்கள் போகிறோம்னா எங்களது இருதயத்தை காத்துக்கொள்ள மாட்டோம். அதனால் எங்களது இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று ஆண்டவர் எதிர்க்கிறார்னா அன்பான நன்மையான காரியங்கள் ஏற்படாது. மோசமான வார்த்தைகளும் கோபம், களவு, மற்றவர்களை கீழே தள்ளுகிற விதத்திலே நடந்து கொண்டிருப்போம். எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பது போல செயல்படுவோம், ஆனா உள்ளத்திலே அசிங்கமானதோட வாழ்வோம். இந்த காலகட்டத்திலே அளவுக்கு அதிகமாக நீங்க ஏதாவது காரியத்தை இச்சித்து வாஞ்சி உள்ளத்திலே வச்சு கொண்டிருக்கீங்களா? அளவுக்கு அதிகமா உங்களுக்கு குறிச்சே நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? ஜாக்கிரதை. மெய்யான விதத்திலே வாழ ஆண்டவர் அழைக்கிறார். விட்டு கொடுப்போமா? மாதான தெய்வமே, எங்களது இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவும். அளவுக்கு அதிகமான ஆசையோ அளவுக்கு அதிகமான விதத்திலே எண்ணிக்கொண்டு வாழாத வண்ணம், நீர் கொடுத்திருக்கிற வண்ணம், நீர் அழைக்கிற வண்ணம் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய விதத்திலே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தெய்வமே. மற்றவர்களது பொருளையோ மற்றவர்களது புகழையோ மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியதையோ நாங்கள் இச்சித்தோம்னு சொன்னா திருப்தி அற்றவர்களாகவே